முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, சந்திப்பு குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் சிறைக்கு வந்து மார்க்கண்டேயனை சந்தித்தார். சிறை அதிகாரிகளின் அனுமதியுடன் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மார்க்கண்டேயனின் உடல்நிலை, சிறையில் அவருக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள், அங்கு நிலவும் சூழ்நிலைகள் உள்ளிட்ட விவரங்களின் உதயநிதி கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வழக்கு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சந்திப்பின் போது திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். மேலும் சிறை விதிமுறைகளின்படி அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரின் வருகையொட்டி பாளையங்கோட்டை மத்திய சிறை வளாகம் முழுவதுமே அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சிறை நுழைவாயில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் வருகையாளர்கள் மற்றும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளன. விவரங்களுக்கு நன்றி ராஜா.